கௌதம், சோ காலையில இருந்து உன் பொண்டாட்டி 4 வாட்டி ஃபோன் பண்ணிட்டா. ஒரு ஃபோன் பண்ணி பேச. நான் பேசுறேன் சார், நான் பேசுறேன். டாக்டர். உதவி என்ன பண்றீங்க? வா கார். ஐஷு, உதவி ப்ளீஸ் சொல்றது கேளு. மழை பெய்யும்போது மரத்தால நிக்க கூடாது. காருக்குள்ள வா சொல்றல. ஜிலு ப்ளீஸ். என்னோட வாழ்ந்த வாழ்க்கை போர் அடிச்சிட்டு இல்ல? ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை. நீ வீட்டுக்கு வா சொல்றேன். காலையில இருந்து 15 ஃபோன் கால் பண்ணேன். ஒரு கால் கூட அட்டெண்ட் பண்ண தோணல. எவ்வளவு கேவலமான வார்த்தை பேசினேன்னு பார்த்து குழந்தை முன்னாடி. அது ஏதோ தெரியாம வாய் தவறி. போய் சொல்லாத. வாய் தவறி ஒரு வார்த்தை இல்ல அது. அப்பா ஒரு தடவை தெரியாம என்னமோ பண்ணிட்டாரு. எக்ஸ்கியூஸ் பண்ணிடு. மா, இந்த ஒரு தடவை அப்பா பார்த்தா பாவமா இருக்கு. வா வாமா, சொன்ன கேளு. உனக்கு ஒரு தண்ணி சொல்லுவாப்பா. வாப்பா. இங்க சண்டையில என்ன நினைவு விட்டாங்க. கலாட்டா பண்ணாம தூங்கணும். அப்படி என்னடி கோபம்? இந்த கோச்சல ஒண்ணு நிக்கிது வேண்டாம். கௌதம், நான் கேக்கட்டா? கேளு. இந்த பெட் மாத்திடலாமா? ஏன் இந்த பெட்டுக்கு என்ன குறைச்சல்? நல்ல பெருசா உருள்றதுக்கு வசதியா தானே இருக்கு. அதான் பிரச்சனை. பாதி ராத்திரில நீ தூக்கத்துல உருண்டு தள்ளி போயிடுற. நான் கை வச்சு பார்க்கும்போது நீ பக்கத்துல இருக்கிறது இல்ல. எப்பவும் என் பக்கத்திலே இருக்கணும். மூச்சு காத்தே மேல பட்டுக்கிட்டே இருக்கணும். மாத்திடலாமா? சின்னதா காம்பேக்டா குட்டி ஒரு பெட்.
நேபாள்ல இருந்து நேரா கிளம்பி வந்து என்ன எண்டி கொள்ற தேக்குல்ஜி. ஏய் கவி, ஏய் கூப்பிட்டியா? ஏய் கௌதம், ஏய் உன்னை ரங்கநாத் சார் பார்க்கணும்னாரு, வா. என்ன எதுக்குடா? தெரியல, வா. சோ கூப்பிட்டீங்களா? வைட்டோஜி, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னடா? ம் சோ ஏய் ஆட்டோ ஷோலி சூப்பர், கலக்கிட்ட கௌதம். சோ உன்னோட டிசைனை ஆர்என்டிக்கு அனுப்பினேன், அவங்க அப்ரூவ் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பினாங்க. அங்க இருந்து உனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, அவ்வளவுதான். இது எப்ப அனுப்புனீங்க? அனுப்பினேன். சார் கை கொடுங்க. Thank you so much. ஏய் குடா, thanks சார். சார் கலையிட்டீங்க சார். நம்பவே முடியலப்பா, தலை சுத்துது. சாரி. வீணா, பஸ் குந்தவி. நான் அவனை சும்மா விட போறதில்ல. தேங்க்ஸ். ஒரு குட் நியூஸ். அமெரிக்கால நடக்கிற டிசைனர்ஸ் மீட்டுக்கு கம்பெனி ரெப்ரசன்ட் நம்ம தான் அனுப்புறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த டாக் நம்மள வெளிய அனுப்பிச்சதோ அவன் மட்டும் தான் நம்ம ஸ்பீச். எப்படி? இது முதல்ல அப்பா கிட்ட சொல்லு. ஓ சாரி. Congrats. Thank you. ஒரு நிமிஷம் வந்துறேன். நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, என் புருஷன் தான் முன்னுக்கு பின்னு முன்னேறாம இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன் என் கொழுந்து நாரு அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்குற அளவுக்கு முன்னேறி இருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் பம்பாய்க்கு போய் அமெரிக்கா பிளைனை புடிச்சு அவரை வழி அனுப்பலான்னு எங்க அப்பா முடிவு பண்ணிருக்காரு. யாரெல்லாம் பம்பாய்க்கு வரீங்க கையை தூக்குங்க. என்னடா பாடம் நடத்துற? நல்ல விஷயம் தானே. ஆமா, நீ ஏன் கையை தூக்கிருக்க? பைக்கு போகணும்னே. இந்த பாரு, அண்ணன் கௌரவம் தொங்கி போய் கிடக்கு, நீ தூக்குறியா? மரியாதை இறக்கிறல, தூங்குறப்ப வெட்டிட்டு. அப்பா, என் புருஷன் மட்டும் கையை தூக்கல, இவரை மட்டும் கழட்டி விட்டுட்டு மத்தவங்களுக்கு டிக்கெட் போடுங்க. தப்பு பண்ணிட்டீங்களே. என்னடா தப்பு பண்ண? பம்பாயில இருக்கிற ஃபிகர் எல்லாம் வெள்ளை வெள்ளேன்னு இருப்பாளுங்கண்ணே. உங்களை மாதிரி கருப்பான ஆட்டுக்கட்ட பீஸ்களை எல்லாம் பார்த்துட்டா கப்புன்னு கப்பி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் 5 நாள் வச்சு அழகு பாப்பாங்க, தெரியுமா? 5 நாளா? என்னடா சொல்ற? முதல்ல டிக்கெட் போட சொல்லுங்க, மத்த விவரங்களை அப்புறம் சொல்லுங்க. ஓகே. நான் சொன்னா வீக்கா நினைப்பாளுங்க, நீங்க சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணனை கஷ்டப்பட்டு வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுட்டேன், வர்றேன்ட்டாரு. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே. அப்படி ஒண்ணும் வற்புறுத்தி சமாதானப்படுத்தி இவர் வந்து கிழிக்க வேணாம். இங்க இருந்து இருக்கிற பஞ்சாயத்தை பாக்கட்டும். ஏய், ஒரு பெரிய மனுஷன் வெள்ளை சட்டியை போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்து மேல அக்கறை எடுத்து சொல்றான்ல, அந்த ஆளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. டிக்கெட்டை போட சொல்றீங்க? அப்ப நீங்களும் வரீங்களா? வர்றேன்னு சொல்லிட்டு போட சொல்லு. சரிப்பா, இவருக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க. இந்த கிளவிய தூக்கிட்டு வர உதவும். கிளவிய தூக்கவா? கிளவி ஈஸியா தூக்கிடுவீங்க. முக்கியமான விஷயம் என்னடா? இங்க பம்பாயில போய் இறங்கின உடனே உங்க சகலைகிட்ட சொல்லி தனியா ஒரு ரூம்க்கு ஏற்பாடு பண்றீங்க. அப்பதான் நீங்க கூடி கும்மி அடிக்க முடியும். வாங்க வாங்க. ஏய் சாப்பிட்டே வரங்க. வாங்க. வணக்கம். உள்ள வாங்க, உள்ள வாங்க. மாமா. உள்ள போயிடுங்க. பெரியப்பா வாங்க. யா வந்து வாங்க. பரவாயில்லை. வணக்கம். நல்லா இருக்கே பாட்டி. வாங்க வாங்க. வாங்க வாங்க. தங்கச்சி கண்ணாடிய ஒழுங்கா பொண்ண கிட்ட போற அந்த நெஞ்சு முடிய புடுங்கல, நான் தாங்க முடியல. ஏய் வெளிய வாடா. முடியலடா. என்னடா ரேஷன் கடையில சீனிக்கு விக்கிற மாதிரி என்னடா ஆச்சு? யாரோ உள்ள போயிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ இருந்தா என்னடா இப்படி வந்து நம்ம வாய்க்கு ஊரே குத்துமா. நம்ம வெள்ளச்சாமி என்னடா அந்த கர்மத்தை கழிச்சு விடுறதுக்கு 1.5 மணி நேரம் என்ன? ராத்திரி எவன்டா என்ன ரயில்ல தூங்க விட்டீங்க? அதுக்காக அதனால செத்த நேரம் அசன் தூங்கிட்டேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இருக்கிறதுக்கு இடமா என்னது? பேசாத. இப்ப என்னடா கெடு போச்சு? 2 பேரா உள்ள போய் ஜோலியா முடிங்க. 2 பேரா? ஒரு குழியில எப்படியா 2 பேர் போடா, ஊர்ல போகுது? போய் கூடி உட்கார்ந்து யார் அடிச்சதுன்னு தெரியாதா எங்களுக்கு? எங்க மட்டும் அந்த முடி ஒன்று தடுக்காத. அது இருக்கட்டும்டா. ஆமா, உன்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? பாம்பே வந்தவன அண்ணனுக்கு ஒரு ரூம் போட சொல்லி சகலட்ட சொல்றான்னு சொன்னல. ஆமா. சொன்னியா நீ? அது சொல்றதுக்கு முன்னால என்னடா காசு சொல்லாம என்ன கேட்டீங்க? தம்பி தம்பி அண்ணன் தங்கிறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? இல்ல, அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா? அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துடக்கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு. என்னடா
என்ன நோடா கக்குசுக்கு போக முடியாம நானு கூப்பிட்டது நான் தான். ஓ நீங்களா? என்கிட்ட சொன்னா நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? வாங்க. வாடா, கிடைச்ச உடனே நீ கக்கிஸ்கே போகணும்.